வந்தனம் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. நான் தான் உங்கள் குமரி தமிழன். நம்ம இப்போ வந்து நம்ம வந்தாரே வாழ வைக்க சென்னையில் நம்ம அங்கே தாங்க இருக்கோம். நம்ம அங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருக்கவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க நம்ம இருக்கோம். நம்ம இங்கே எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இது வரைக்குமே எல்லா ட்ரெயினுமே சென்னை பீச்லேருந்து வேளச்சேரியோட முடிஞ்சிடும். இந்த லைனில் இந்த பறக்கும் ரயில்வே இந்த லைனில் வந்து முடிஞ்சிடும். ஆனால் இப்போ இந்த ட்ரெயினை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு பரங்கிமலை வரைக்கும் பரங்கிமலை மெட்ரோ நமக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே நமக்கு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்துருவேன். ஆல்ரெடி பரங்கிமலையிலேருந்து இங்கே திரும்பி வந்துட்டேன். திரும்பி நான் ரிட்டர்ன் போகிறேன். அதை உங்கள் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஒரு vlog-ஆ ப்ரெசென்ட் பண்ணுறேன். வாங்க எப்படி சொல்லிட்டு பார்த்துருவோம். இன்னொரு விஷயங்க, இந்த ட்ரெயின் வந்து நமக்கு நேற்றைக்கு அதாவது 14/3/2026 தாங்க இந்த ட்ரெயினை வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெஷல் ட்ரெயின் நம்மளால் வர முடியலை. நம்ம இன்னைக்கு இந்த ட்ரெயின் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கமே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயங்க, இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து ஃபேர் நார்மல் ஃபேர் தாங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது இந்த ட்ரெயினில் எங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. நம்ம இப்போ வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனை விட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். நமக்கு இன்னும் ரெண்டு ஸ்டாப் தான். ஒன்று புழுதிவாக்கம், அடுத்த ஸ்டாப் நமக்கு செங்கா பஸ் மூலம். மொத்தம் இந்த இதில் வந்து இவ்வளோ ஸ்டாப் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. நம்ம மொத்தம் வந்து அங்கிட்டு இங்கேயும் வந்திருக்கோம், இங்கிட்ட அங்கேயும் போயிருக்கோம்.
ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம இப்போ ரீச் ஆகிருக்குது. ஸ்டாப் இல்லை, நம்ம ஸ்கிப் பண்ணி தான் போகிறோம். நீ டேரெக்டாகவே நமக்கு வந்து சந்தாபாஸ்மன் ரயில்வே ஸ்டேஷன் தான். இப்போ பார்த்து நம்ம ட்ரெயின் வந்து நம்ம இப்போ வந்து சந்தாபாஸ் ரயில்வே ஸ்டேஷனோட நம்ம இப்போ ரீச் பண்ண போகிறோங்க. எம்ஆர்டிஎஸ் ரீச் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தாபாஸ் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஒரு டபுள் ஆக்சஸ். மேலே நமக்கு வந்து மெட்ரோ நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே டைம் வந்து நம்ம கீழே வந்து லோக்கல் ட்ரெயின் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ செங்கல்பட்டு போகிறவங்க இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அது ஒரு பெரிய வரப்பசா நமக்கு. இது மேலே வந்து மெட்ரோவும் இருக்குது, கீழே நமக்கு வந்து எம்ஆர்டிஎஸ் இருக்குது. நமக்கு ஒரு 3 வே ஆக்சஸ் நான் இதை சொல்லிக்கிறேன். நம்ம இப்போ வந்து பரங்கிமலை, அதாவது நம்ம சென்ட் தாமஸ் ஃபவுண்டு எம்ஆர்டிஎஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே மேலே ஒரு ட்ரெயின் போகுது, கீழே ஒரு ட்ரெயின் போகுதுங்க. செமையாக இருக்குல்ல அந்த வியூ.
பார்த்தீங்கன்னா வந்து வேளச்சேரி இந்த பஸ் பார்க்கிங் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோங்க. வேளச்சேரி சைடில் பஸ்ஸில் இங்கே நிற்கும். இதாங்க புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் வந்து ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கலைங்க. ஏன்னா வேலை நடந்துட்டு இருக்கு. அதில் ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட்டாகவே புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இன்னும் ஒரு ஸ்டாப் இருக்குது. நம்மளோட வேளச்சேரி தான். லாஸ்ட் ஸ்டாப்புங்க. நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப்பான வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறோம். வாங்க ரயில்வே ஸ்டேஷனில் போகிறத நியூஸ் பார்த்துட்டே இருக்கலாம்.
நம்ம ட்ரெயின் இப்போ வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இப்போ ரீச் பண்ணிக்கோங்க. வாங்க, ட்ரெயின் வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் 1 நம்ம இப்போ என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். நமக்கு எந்த பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எந்த எம்ஆர்டிஸ் நம்ம 2 கனெக்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து நமக்கு லோக்கல் ட்ரெயின், அதாவது நம்ம இப்போ வந்து செங்கல்பட்டு போகிறதா இருந்தால் இல்லை எக்மோர் சென்ட்ரல் போகிறவங்களுக்கு எல்லாருமே இங்கே ஒரு லோக்கல் ட்ரெயின் கனெக்ஷன் இருக்குது. இல்லை நான் மெட்ரோவில் தான் போவேன்னு சொன்னால் மேலே போய்ட்டு உங்களுக்கு மெட்ரோ இருக்குது. நீங்கள் வந்து ஆலந்தூரில் போய் மாறிக்கலாம், இல்லைங்க ஸ்ட்ரைட்டாகவே சில ட்ரெயின்லாம் வந்து போகுது, அதில் கூட நீங்கள் மாறி போய்க்கலாம். அது உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பரங்கிமலை, அதாவது பரங்கிமலை லோக்கல் ஸ்டேஷனில் பார்த்துட்ருக்கோம். இங்கே நமக்கு வந்து ஈஸியாக வந்து எக்மோர் சென்ட்ரல் அப்படி போகிற வரைக்கும் நம்ம இப்படி இறங்கி போயிடலாம். அப்படியே நீங்கள் மேலே போனீங்க பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ் போகிறக்கான வழி இங்கே இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம பரங்கிமலை மட்டும், அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் மட்டும் நம்ம இறங்கி வெளியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நீங்கள் இந்த ஆப்போசிட் சைடு கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா பார்த்து நம்மளோட சென்ட் தாமஸ் மவுண்ட், அதாவது பரங்கிமலை எம்ஆர்டிஎஸ் நமக்கு இங்கே இருக்குது. நீங்கள் போகிற வழியில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த உள்ள நம்ம எம்ஆர்டிஎஸ் போகிற வழியில் உங்களுக்கு டிக்கெட் எடுக்க உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போய் உங்கள் ஜேர்னியை நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். சொல்லி இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று தான் நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம வந்து நம்மளோட லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது பரங்கிமலை சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே நமக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ், நம்மளோட பரங்கிமலை எம்ஆர்டிஎஸ் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு பரங்கிமலை மெட்ரோ இருக்குது. நம்ம இங்கே நம்ம சென்ட்ரல் போகிறக்குள்ள மெட்ரோ நமக்கு கிடைக்கும். அதனால் இன்னும் பொறுத்து நமக்கு ஒரு 3 இடங்கள் நம்ம கனெக்ட் பண்ணுற இடமா இந்த பரங்கிமலை மெட்ரோ ஸ்டேஷன் நமக்கு இருக்குங்க. இந்த ஒரு ஷார்ட் ட்ரிப்பை நம்ம வந்து முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க. நம்ம இப்போ வந்து நம்மளோட பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் அங்கே நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 3 இடத்துக்குள்ள ஒரு ஜாயின்ட் கனெக்டிவிட்டி இங்கே நமக்கு இருக்குது. இதில் நம்ம ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் நான் சொல்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து மேலே மெட்ரோ போய்க்கலாம், இந்த பக்கம் எம்ஆர்டிஎஸ் இருக்குது, லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நமக்கு இந்த இடத்துல நமக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து செங்கல்பட்டு போகிறவங்க, இல்லை அந்த பக்கம் நான் போகிறேன் சென்ட்ரல் பக்கம் போகிறவங்களுக்கு லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, நான் மெட்ரோவில் தான் போவேன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குங்க. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டிக்கு ஒரு சூப்பரான இடம் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த வேளச்சேரியில் நமக்கு வந்து பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த பரங்கிமலை மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது வேளச்சேரியில் பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பரங்கிமலை மெட்ரோ ஸ்டேஷன் நாங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தாங்க. நம்ம இது போல் நான் இன்னொரு சூப்பர் பிளாகில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய வீடியோ வருவது உங்கள் குமரி தமிழன். நன்றி, வணக்கம்.